ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், லஞ்ச் பாக்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி கூட. இது பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வல்லாரைக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சு வந்துடும். 1 கப் ஃபுல்லாக வல்லாரைக்கீரை சேர்த்துருக்கேன் அண்ட் 1 கப் ஃபுல்லாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு கப் தான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்ஸ் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி போல் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்தா போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா குழந்தைங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாகிடும், அதனால் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவு ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்ட பிறகு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. இது கூட வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். 2 விசில் கழிச்சு பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி வல்லாரைக்கீரை அண்ட் பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.